வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை 10 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தையாக இருக்கும், 15 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கும், 20 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கும். ஏன் நம்ம எப்போதும் சொல்கிற வார்த்தையாக இருக்கும். என்ன அப்படின்னா, நாம் நிற்கும் போதாயா பஸ் வரவே வராது. இது என்ன ராம்ஜி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறானா, அப்போனா கொஞ்சம் 20 நிமிஷம் கழிச்சு போவோம் அப்படின்னு டிரைவர் நினைக்கிறாரா? இல்லை குமுதா அவங்க நிற்கிறாங்க, அதனால ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பஸ்ஸு போவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், நான் நிற்கும் போது தாயா இது மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி? எதுனால? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நினைத்து கொண்டால் பாசிட்டிவாக தான் நடக்கும். நீங்கள் இப்படியான ஒரு மைண்டில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. யார் அது? என் மூலமாக கூட நடக்கலாம், என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு மூலமாக அந்த நெகட்டிவிட்டி நடக்கலாம், இல்லை நம்ம சித்தப்பா மாமா பெரியப்பா அப்பா தாத்தா அப்படின்னு எல்லார் மூலமும் நடக்கலாம். ஏன்னா கடந்த பல தலைமுறைகளாக, எத்தனை தலைமுறைன்னு தெரியாதுங்க. ஆமாம், மாட்டு வண்டி வரலன்னு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, இன்னும் குதிரை வண்டி வரலையேன்னு, நம்ம வந்தாக்கா தான் குதிரை வண்டியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்தால் தான் ரயில் வண்டியே வரலன்னு இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம வந்தால் தான் பஸ்ஸு வரலேன்னு இப்போ சொல்கிறோம். இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதுதான் இது அப்படியே பல்கி அப்படியே தொடர்ந்து பரம்பரையாக வம்சமாக தலைமுறை கடந்து நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். பாசிட்டிவ் சிந்தனைகளை நாம் வளர்த்துக்கணும். நான் போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்பேன், பஸ்ஸு வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு நினச்சிட்டு போங்க, பஸ் வரும். நான் இவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கலான்னு இருக்கேன், மாத கடைசிக்கு கண்டிப்பாக தருவோம் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ கேளுங்க. 1000 ரூபா கிடைக்குதோ இல்லையோ 500 ரூபாயாவது கிடைக்கும். நான் குடை எடுத்துகிட்டு போவேன், அன்றைக்கி தாங்க மழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் குடை எடுத்துகிட்டு போகணுன்னா மழை பெய்யணும்னு கட்டாயமா? அல்லது மழை பெய்யும் போது நீங்கள் குடை எடுத்துகிட்டு போகிறது கட்டாயமா? அதை சொல்லுங்கள். நீங்கள் குடை எடுத்துகிட்டு போயிட்டீங்க சார், அதுக்காகவே மழை பெய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் மழை பெய்யும் போது உங்களிடம் குடை இருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படும். பஸ்ஸுக்கு காத்திருக்கீங்க, காத்திருப்பதற்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு நிழற் குடை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற தெய்வ சக்திகள், பூத கணங்கள், சிவபூத கணங்கள், சிவகணங்கள் அப்படின்லாம் சொல்கிறோமே, தேவதைகள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறோமே, இங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது. எங்கே எங்கே கண்ணாடி போட்டு பார்க்கலாமா? கண்ணுக்கு தெரியாத சக்தி, காதால் கேட்க முடியாத சத்தம், நாசியால் உணர முடியாத வாசனை. அப்படி நாசியால் உணர முடியாத வாசனை கொண்டவர்கள் தான் அந்த தேவதைகள். செவியில் கேட்க முடியாத சப்தங்களை ஒலித்துக் கொண்டிருப்பவர்களா அந்த தேவதைகள். கண்ணால் பார்க்க முடியாதபடிக்கு உருவங்கள் இருப்பவர்கள் தான் அந்த தேவதைகள். அந்த தேவதைகளை நாம் சந்தோஷப்படுத்துறதாமா? என்ன செய்யணும்? அந்த தேவதைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேணாமா? சரி, தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? அதுதான் அவங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். உங்கள்கிட்ட காசு பணம் எதையும் எதிர்பார்க்கலை. இங்கே சக மனிதர்கள் தான் காசு பணத்தை எதிர்பார்ப்பாங்க. எனக்கே வாங்கி தரல, எனக்கே குறைச்சலாக வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் நினைப்பாங்க. இங்கே நம்மை சுற்றி இருக்கிற அந்த சக்திகள் இருக்குல்ல, அந்த சக்திகளுக்கு வேறு பேரை நினச்சிக்கலாம். அம்மன், மாரியம்மன், அம்பாள், மதுரை மீனாட்சி அம்பாள், காஞ்சி காமாட்சி அம்பாள், மகாலட்சுமி வச்சுக்கலாமா? சிவன், பெருமாள், ஆஞ்சநேயர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வு, எந்த தெய்வத்தை வச்சுக்கலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும். இந்த தேவதைகள்ன்றவங்க இருக்காங்க இல்லையா, எல்லா கடவுளுக்கும், எல்லா கடவுள் என்கிற சக்திக்கும் பொதுவான சக்திகள். இந்த தேவதைகளை நாம் வணங்குகிறோமா, நாம் உணர்கிறோமா? இதைத்தான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறேன். பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள்கிறவர் உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுளுக்கு சேவை செய்பவர்கள் அப்படிங்கிறவர்களை அடியார்கள்னு கொண்டாடுறோம் இல்லையா. இப்படி கடவுளுக்கு சேவை செய்பவர்களாக நாம் ஒரு தபால் எழுதுகிறோம். நான் உங்களுக்கு நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, நான் ஒரு தபால் எழுதுகிறேன்.
அந்த தபாலை எழுதி முடித்து ஒட்டிட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி ஸ்டாம்பெல்லாம் ஒட்டிட்டு நானாக கொண்டு வந்து தரேன். நான் போஸ்ட் பாக்ஸில் போடுறேன். போஸ்ட் பாக்ஸை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க, சீல் குத்திடுறாங்க. ரைட்டு, இங்கே இந்த பகுதியிலேருந்து ராம்ஜி அனுப்பிச்சதை குத்திய சீல் குத்திடுறாங்க. சீல் குத்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறாங்க. திருச்சிக்கு போகிற கடிதங்கள் என்ன, திருவண்ணாமலைக்கு போகிற கடிதங்கள் என்ன, தூத்துக்குடிக்கு போகிற கடிதங்கள் என்ன, திருத்துறைப்பூண்டிக்கு போகிற கடிதங்கள் என்னன்னு பிரித்து கட்டு போட்டு ட்ரெயினில் அனுப்புகிறாங்க. அந்த ட்ரெயினுக்கு பேரே அந்த காலத்தில் என்ன தெரியுமா, மெயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னே பேர். அதுக்கு அந்த காலத்தில் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அந்த மெயில் எக்ஸ்பிரஸ்க்கு பின்னாடி தான் தெரியும் அது ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற ட்ரெயின் அப்படிங்கிறது. அப்புறம் தான் அது ராமேஸ்வரம் மெயில் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஆகிடுச்சு. இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி தபால்லாம் குறைஞ்சிருச்சிங்க. சரி, நான் ஒன்று லெட்ரு எழுதி அந்த லெட்டரை யாரோ ஒருத்தர் நான் பாக்ஸில் போட, யாரோ ஒருத்தர் எடுத்து யாரோ ஒருத்தர்கிட்ட அதை கொடுக்க, யாரோ ஒருத்தர் சீல் குத்தி, யாரோ ஒருத்தர் மூட்டை பொட்டி, யாரோ ஒருத்தர் ரயில்வேல ட்ரெயினில் போட, அது திருச்சியில் வந்து இறங்க, அங்கேருந்து ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக, அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளை பிரிந்து நாம் எந்த ஏரியாவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கு போக, அங்கே இருக்கிற 15 போஸ்ட்மேனில் ஒரு போஸ்ட்மேன் வந்து உங்ககிட்ட கொடுக்க, அந்த கடிதத்தை பிடிச்சு பார்த்தா, அன்புள்ள நான் ராம்ஜி எழுதுகிறேன், நலமா, நான் இங்கு நலம், இங்கே எல்லோரும் நலம், இது சொல்கிறோம்ல. இப்படி கொண்டு வருபவர்களாக, நம்மை சுற்றி இருப்பவர்களாக, கடவுளுக்கு நாம் செய்கிற சேவையை இங்கே தேவதைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் மகாலட்சுமிக்கு நீங்கள் ஒரு நைவேத்தியம் செஞ்சீங்கன்னா இந்த தேவதைகள் சந்தோஷமாகிறாங்க. மகாலட்சுமி தாயே, உன்னை நினச்சிக்கிட்டு நான் ஒரு 2 பேருக்கு தைசாதம் வாங்கி தரேன், இந்த தேவதைகள் சந்தோஷமாயிடுறாங்க. அனுமன், உனக்கு வடமாலை சாத்தி அந்த வடையை ஒரு 10 பேருக்கு நான் தந்தேன், அப்படியா, இந்த தேவதைகள் சந்தோஷமாயிடும். இந்த தேவதைகளுக்கு இந்த பூ அப்படின்னு தர தேவையில்லை. அங்கே கொடுத்த பூ இங்கே வாசமாகும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாசம் நாசியில் உணர முடியாத ஒரு நறுமணம். அதனால் நம்மை சுற்றி எப்போதும் நல்ல நல்ல தேவதைகள் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நல்ல புத்தியை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும். ஒருத்தன் 2 வீலரில் பைக்கில் போகிறானா, செயின்லாம் போட்டுட்டுனாக்கவே, என் வாழ்க்கையில் இவனை விட அதிகமாக வாங்குறேன், டேய் நீ எப்படிலாம் சம்பாதிச்சேன்னு தெரியுண்டா, நீ நல்லா இருக்கவே மாட்டேன், நாசமாக போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே, நீங்கள் அவன் நாசமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அவன் நாசமாக போகிறானோ இல்லையோ, நாம் ஒரு 10 படி பின்னாடி போய்க்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாரையும் தூஷணை செய்யாதீர்கள், யாருக்கும் சாபம் கொடுக்காதீர்கள், யாரையும் நீ நல்லா இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லாது. அப்படி நீ நல்லா இருக்கவே மாட்டேன்னு சொல்லாமல் இருந்தால் நல்ல தேவதைகள் உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல தேவதைகள் அவன் பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையோ, ஆனால் இவன் நல்ல பையனாக இருக்கானே ராம்ஜி அப்படின்னு சொல்லி என் பக்கம் போவான். அதனால் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எந்த கடவுளுக்கு நீங்கள் பூக்கள் வாங்கி கொடுத்தாலும், எந்த கடவுளுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் கொடுத்தாலும், அதையெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற நல்ல தேவதைகளுக்கு இதிலிருந்து ஒரு பருக்கை செல்லட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரார்த்தனையானது நல்ல தேவதைகள் 5 தேவதைகள் இருக்காங்களா, அந்த தேவதைகள் 15 தேவதைகளாக வருவாங்க, உங்களை சுற்றி 50 தேவதைகளாக மாறுவாங்க. அப்படியேன்னு நம்மளுடைய அணுக்கள் வந்து அப்படியே 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆவதில் உள்ள அணுக்கள், உயிரணுக்கள். அந்த மாதிரி நம்ம ஹீமோகுளோபின் முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா உடம்புல, அந்த மாதிரி ரத்த அணுக்கள் எப்படி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது நமக்கு பலம் தருதோ, அந்த மாதிரி நம்மளை சுற்றி நல்ல தேவதைகள் சூழ்ந்து கொண்டு விட்டாள். இங்கே நம்மளுடைய எதிர்ப்பு, நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பை எல்லாம் அவர்களை தாண்டி தான் நம்ம வந்தோம். நமக்கு வரக்கூடிய எதிரிகள் அவர்களை தாண்டி தான் நம்மகிட்ட வந்தாகணும். அப்போ எதிரிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குபவர்கள் தான் தேவதைகள். எதிர்ப்புகளை எல்லாம் அடித்து நம்ம பக்கமே வராது. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க ராம்ஜி, என்னன்னு தெரிலங்க, அவன் எப்போ பார்த்தாலும் என் மேலே கோபமாகவே இருக்கு, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். நமக்கு காது இருக்கும், ஆனால் அது கேட்காது. அந்த அவங்க சொல்லணும். இந்த நல்ல தேவதைகள் அதற்குண்டான வேலையை செஞ்சுக்குவாங்க.
அங்கே என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு, எந்த சாவி போட்டால் திறக்க முடியுமோ அதை செஞ்சு, அவங்களுக்குள்ளார ஒரு தெளிவுபடுத்தி, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் ராம்ஜி ஆரம்பத்தில் உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் இப்போ கூச்சம் வருது இல்லையா, மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம பக்கம் வரமாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. அல்லது திடீர்னு அவனுக்கு பதவியே இறக்கிடுவாங்க, அல்லது திடீர்னு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆமாம் இல்லைன்னு நீங்கள் 10 ஆமாம் போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். நாம தான் உணர்றதில்லை. நம்மை சுற்றி இருக்கிற தேவதைகளை, நல்ல தேவதைகளை உணர்வோம். அந்த நல்ல தேவதைகள் குறித்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். நம்ம சுற்றி நல்ல தேவதைகள் கூடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நல்ல தேவதைகள் கூடிக்கொண்டே இருக்க நம்மை சுற்றி நாம் பார்க்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாகவே தென்படுவார்கள். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவாய்னு ஓஷோ சொல்லியிருக்கார், அப்துல் கலாம் சொல்லியிருக்காருனாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ நல்லதை நினைப்போம், நல்லதை செயல்படுவோம், நல்லதை ஊக்குவிப்போம், நல்லவர்களை காண்போம்.